எமிராத்திஸோட காவா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நம்மளோட காஃபி தாங்க. காஃபி டிகாஷன் வச்சுக்கோங்களேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காஃபி செரமனியில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு காஃபி கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா பதமாக வறுத்துட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதில் தூசி தும்பட்டு இல்லாத பண்ணிவிட்டு அதை நல்லா இடித்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறாங்க. அது கூட இடித்த ஏலக்காவும் சாஃப்ரானும். ஏன்னா எமிராத்திஸ்க்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமாம்மா. அதே மாதிரி காஃபி கொட்டையிலேயே வறுக்கிறதுலேயே அத்தனை பதம் வச்சுருக்காங்க. லைட்லி ரோஸ்டட், மீடியம் ரோஸ்டட், ஹெவிலி ரோஸ்டட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரோஸ்டட் காஃபி கொட்டையை யூஸ் பண்ணி தான் இவங்க அந்த காவா பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க அந்த இடிக்கிறப்பயே ஒரு விதமான சவுண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களே வாங்க எங்கள் வீட்டுக்கு காஃபி குடிக்க வாங்க அப்படின்ட்டு இன்வைட் வந்து அதுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி காஃபி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டம்ளரில் ஒரு விதமான சவுண்ட் வந்து உருவாக்கி அது உஷார்படுத்துகிறாங்க. காஃபி ரெடி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஃபுல் வீடியோ இந்த ரிலேட்டபிள் வீடியோவில் கொடுத்துருக்கேன்.